மக்களே, அம்மா இன்னைக்கு முள்ளங்கி வச்சு இட்லி ஊற்ற போகிறேன். இதை நம்ம க்ளீன் பண்ணிட்டு வந்து காட்டுதேன். இது இந்த மாதிரி சுரண்டி க்ளீன் பண்ணிக்கிடணும், நறுக்கி வச்சுக்கிடணும். இட்லிக்கு இந்த மாதிரி முள்ளங்கியை கட் பண்ணிட்டு வந்துட்டேன். எள்ளு வச்சுருக்கேன், எல்லாம் வச்சுருக்கேன். இப்போ சட்டி அடுப்பத்தை வச்சு சட்டி காய வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம், கொஞ்சம் போதும். இப்போ ஆயில் காஞ்சிச்சு. இப்போ இந்த முள்ளங்கியை போட்டுக்கிடும். கருக விடாமல் லேசாக வதக்கிக்கிடணும். பச்சை வாடை போகிற அளவுக்கு ரொம்ப கருக விட்டுட்டா இட்லி கலர் மாறிடும். இப்போ இந்த முந்திரி பருப்பும் 1 கப்பு தேங்காயும் அது கூட போட்டுக்கிடுவேன். ஒரு எள்ளு ஒரு 2 டீஸ்பூன் வெள்ளை எள்ளு போட்டுக்கிடுவேன். இதெல்லாம் கலர் மாறாமல் வறுக்கணும். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினா போதும், கலர் மாறக்கூடாது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிடுவேன். இப்போ வதங்கினதை ஒரு மிக்சி சாரில் தட்டிக்கிட்டு போய் நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவேன். இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கிட்டேன். முள்ளங்கியை அது கூட தட்டிக்கிடுவோம். இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போ எல்லாத்துலேயும் இந்த இட்லியை இப்படி ஊற்றிக்கிடுவேன். வெங்காயம், தக்காளி பழம், கருவேப்பிலை எல்லாம் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடுவோம். காஷ்மீர் மிளகா பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். ஆயில் ஊற்றி கடுகு போட்டிருக்கேன். இந்த சட்னியை தாளிச்சுக்கிடுவோம். வந்தால் வெந்துட்டுன்னு அர்த்தம். இப்போ எடுத்துக்கிடணும். இப்போ முள்ளங்கி இட்லியும் பொடி வெங்காயம் கார சட்னியும் அரைச்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.